ஸோ இன்னும் ஒரு சில மொமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளாஸ் வித் கேஸ்டில் லைவ் ஏர் ஆக. ஸோ இப்போ வரைக்கும் ஃபைனல் பெட்டிங் ஆட்ஸ் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட் ரூமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறையவே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேமி பீஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மெக்கெண்டருக்கான வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கெண்டருக்கு ஃபேவராக வந்திருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஃபைனல் பெட்டிங் ஆட்ஸும் வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கெண்டருக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ மேஜராக வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் முதற்கொண்டு தான் வந்து அவங்க சிமிலராக தான் இருக்காங்க மோஸ்ட்டாக. ஸோ பெரிய லெவலில் ட்ரூ மெக்கெண்டரால் லீட் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் மேஜர் ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சிஎம் பங்க்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரூ மெக்கெண்டயர் இப்போ வரைக்கும் அந்த கிளாஸ்கோ சிட்டியில் தான் இருக்கார். ஸோ ஸ்காட்லாண்டில் உள்ள அதே சிட்டியில் தான் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கார். ஸோ இது ரெஃபர் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இருப்பாரான்றது தெரில. பட் இந்த சிட்டியில் இருக்கார். ஸோ மேஜர் அவருடைய ரோல் இருக்கலாம்ன்றது என்னோடய ஒப்பீனியன். பட் இருந்தாலும் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு பங்கமான சம்பவம் ஒன்று பண்ண போகிறாங்க. அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரெண்டாவதாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமா ரோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்காட்லாண்டுக்கு ஆக்சுவலி இதை வந்து அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ நான் எந்த லெவலுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, நான் எங்கள் மம்மி முதற்கொண்டு நான் இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு எனக்கு ஹாப்பினஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா? ஸோ பேக்லாஷை விட நீங்கள் உங்களோட க்ரௌடு வந்து ரொம்ப லவுடர்னு கேள்விப்பட்டேன். அது நடக்குதான்றதை பார்ப்போமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து இயர்லி பெட்டிங் ஆட்ஸோட ஒரு சில இது சிமிலராக தான் வந்திருக்கு. மற்றபடி லீடில் இருக்கிறவங்க தான் லீடில் இருக்காங்கன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்பாய்லர் நியூஸஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூஸஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நியூஸஸும் வரல. ஸோ வந்த நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணது தான். ஸோ பெரிய லெவலில் நியூஸஸ் எதுவும் வரல. ஸோ இது தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் WWE சைட்லேருந்து கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுக்க போகிறாங்க. அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா 5 மேட்சஸ் தான் புக் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து மேட்சஸ்க்கு வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ்.